தூத்துக்குடி இளைஞரை விசாரணை என்ற பேரில் காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போய் நேற்று மண்டையில் அடித்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மருத்துவமனையில் இவங்களே போய் சேர்த்துருக்காங்க. அவங்க வீட்டில் கேட்டதுக்கு அவங்க காவல்துறை காலையிலேயே 5 மணிக்கெலாம் கைது பண்ணிட்டாங்க. ஆனால் எங்களுக்கு இரவு 7 மணிக்கு தான் ஃபோன் வருது ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டு. அதுக்கு முன்னாடி கைது பண்ணால் கூட எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் வந்து இதுக்கு ஒரு தீர்வு வர நாங்கள் பாடி வாங்க மாட்டோம் அப்படின்றதுக்காக. இது இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர்லேருந்து அனைவர் அரசியலில் இருக்கவங்க எல்லாருமே இதை கண்டித்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த தற்குறி அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னா திரையரங்கில் இருக்காங்க அழுதுகிட்டு. இங்கே ஒரு கைதாகி கொண்டு போய் வச்சு தொடர்ச்சியாக நடக்குது. இது ஒரு நாள் 1 2 இல்லை, தொடர்ச்சியாக. அந்த பயலை பார்த்தாவே 25 வயசு என்னமோ போட்டிருக்கு. அந்த பயலை எப்படி என்னதான் பண்ணாங்கன்னு தெரில. அது ஒரு வருது, மண்டையில் அடித்தோம்னு சொல்லி அது வருது. அது என்னன்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். ஆனால் இது இப்படி தொடர்ச்சியாக மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை விட்டுவிட்டு அதை பற்றி, ஏன்னா ஒரு மரணம் நடந்துருச்சுன்னா அந்த மாவட்ட அமைச்சர் என்ன பண்ணுவாங்க, நேரடியாக போய் சந்தித்து இப்படி நடந்திருக்குன்னு எதையாவது ஒன்று எதுக்காவது சொல்லவா செய்வாங்க. இங்கே உள்ள அமைச்சர் எங்கன்னா அவர் ஜனநாயகன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா இன்றைக்கி விடுமுறை. எதாவது சொல்லுவாங்கள்ல, மலையை வந்துட்டா திருப்பி பள்ளிகளுக்கு விடுமுறைன்ற மாதிரி இன்றைக்கி தற்கொலை முதல்வர் விஜய் அவர்கள் படம் வந்திருக்கிறதுனால அமைச்சர்களுக்கு விடுமுறை. அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட எல்லாத்துக்கும் விடுமுறை. யார் இப்படி ஒரு தமிழ்நாட்டில் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்கே நடந்திருக்கா? இது தொடர்ச்சியாக மரணங்கள் மரணம் நடக்குது. இதுக்கு வாய் திறக்க மாட்டார். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்த டயத்தில் ஸ்டாலின் சார் ஃபோனில் தான் பேசுவீங்களான்னு, அவர் ஃபோனில் கூட பேச மாட்டார். அது ஏதோ 1 2 வருஷத்தில் 1 நடந்ததுக்கு இப்போ கடந்து துடிச்சாக. இப்போ தொடர்ச்சியாக வந்து 2 மாதம் கூட ஆகலை. இது 6வதோ 7வதோ லாக்அப் மரணம் மட்டும். இதுவரை வாயே திறக்கலை. ஏன் நீங்கள் உங்கள் கூட்டத்தில் போய் ரசிகர் உங்களை வந்து பார்த்து செத்து போனால் எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுத்தீங்களே, இவங்களுக்கு அறிவிங்க. நீங்கள் தான் அவங்க எதுக்குள்ள வந்துட்டு பார்க்க வந்து உங்களை கூத்தாடிகளை பார்க்க வந்து இறந்தவங்களுக்கு வேலை. ஆனால் இங்கே இவங்க அடித்து கொண்டா இதை பற்றி ஒரு வார்த்தை கூட திறக்க மாட்டார். அந்த குடும்பம் தான் இது ஒன்றும் எதிர்கட்சி மற்றவங்க தான் பேசணும். இவர் வாயே திறக்க மாட்டார். ஏன்னா இவருக்கு தேவை படம் நல்லபடியாக ஓடணும். இன்னி பாருங்கள், இன்னி அதில் சொல்லுவாங்க இத்தனை 1000 கோடிக்கு ஓடணும். இவங்களோட வாங்குவாங்க டிக்கெட்டு, சும்மாவே பார்ப்பாங்க. இவங்க மொத்த டிக்கெட்டு இவங்களே அமைச்சரே எடுத்து கொடுத்துருவாங்க. டேய் எங்கள் ஊரில் தான்டா அதிகமாக ஓடிச்சுன்னு. தமிழ்நாட்டின் சாபக்கேடு இது நடக்குதில்லைன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 2 3 நாளில் நீங்கள் சொல்லுவாங்க, 10 நாளில் எங்கள் மாவட்டத்தில் அதிக வசூல் அப்படின்னு மொத்த டிக்கெட்டையும் அமைச்சர்களே வாங்கி, யாராவது மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. படம் பார்த்தீங்களா? ஜனநாயகம் படத்தை பார்த்துட்டு வாங்க. பார்க்க வந்தாத்தான் நாங்கள் கேஸே எடுப்போம். ஜனநாயகம் பார்க்கலைன்னா கேஸே எடுக்க மாட்டோம்னு சொல்லி காவல்துறையை சொன்னால் கூட ஆச்சரியப்படல. ஏன்னா காவல்துறை யாருக்கு கீழே இருக்குது? இந்த தற்கொலை முதல்வர் விஜய் அவர்கள் கீழே தான் இருக்குது. அப்போ என்ன செய்யும்? அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது. ஜனநாயக படத்துக்கு வாரவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு பாலை விஷயம் பண்ணி கரெக்டாக நல்லபடியாக போகிறதுக்கு தான் இந்த காவல்துறை இருக்குது.